வேலைக்கு போயிட்டு தூங்கலான்னு பார்த்தா இவ்வாறு கீரை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டா நொயின்றா. அதோ அண்ணனே கீரை போடுங்கிறாரு. அண்ணே கீரை கிடைக்குமா? அண்ணே கிடைக்குண்ணே, வாங்கண்ணே. அண்ணே வீட்டில் கீரை வாங்கினா சொன்னாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா? அண்ணே இயற்கை முறையில் பயிர் செஞ்சுருக்கண்ணே, எவ்வளோ கீரை வேணும்னு மட்டும் சொல்லுங்க, மொத்தம் உங்களுக்கு கொடுத்துருவோம். கீரை வாங்கிட்டு வா, கீரை வாங்கிட்டான்னு அமிச்சாலே எந்த கீரைன்னு சொல்லாமே அமிச்சாலே. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம், எந்த கீரை வாங்கினா நல்லதுண்ணே? என்னண்ணே எந்த கீரை நல்ல கீரைன்னு கேட்குறீங்க? சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பருப்பு கீரை, பசலைக்கீரை, பாலக்கீரை, மூக்கட்டை கீரை, சாரணை கீரைன்னு இப்படி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட கீரைகள் வந்து இருக்கு. ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு பழங்கள் வந்து இருக்கு. எல்லா பழங்களையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்னென்ன சொல்றீங்க? 40 மேல கீரையா? மூக்கிரட்டை கீரை சிறுநீரக பாதிப்புல இருந்து நம்மள வந்து பாதுகாக்கும். சாரணை கீரை நோய் எதிர்ப்பு சக்தி, இரும்பு சக்தி ரொம்ப அதிகம். புளிச்சை கீரை விட்டமின் ஏ, சி, கால்சியம், பாஸ்பரஸ்னு நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு. வெந்தய கீரை உடம்புல உள்ள சக்கரை லெவலை கம்மி பண்றது மட்டும் இல்லாம புற்றுநோய் வராமையும் தடுக்கும். இப்படி பல கீரைகளுக்கு பல பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குண்ணே. அட ஆமாண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும். கீரை வேணும்னு சொன்னீங்களே, எத்தனை கட்டுன வேணும்? இல்லண்ணே உங்ககிட்ட கீரை வாங்கலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க சொன்ன பிறகு தான் தெரியுது நான் வாங்க வேண்டியதே வேற கீரைன்னு.